கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆப்ஸ் வந்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூட பில் பார்த்துருங்க. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே 29. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30. இப்போ எங்கே போகிறோம்னா புள்ளிமலைக்கு போக போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். 2 பேர் வந்துட்டுருக்காங்க. டே வாங்கடா போகலாம். நம்மளால் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக சேலம் போக போகிறோம். ஃபுல்லாக கீழே போக போகிறோம். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வார்ம் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கொல்லிமலைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்ரு கிருஷ்ணகிரியிலேருந்து. டைம் வந்து கரெக்டாக 4:37 ஆகுது. மெதுவாக போனால் சன்ரைஸ்க்கு தான் போகிறோம். லொக்கேஷன் போட்டுருக்குறோம். போகிற வழி காவேரிப்பட்டினம் வழியாக தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட்டு கஷ்டமாக இருக்கும். அந்த ரோட்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓட்ட முடியாது, வேடும் பள்ளமாக இருக்கும், வண்டி இதாகிடுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஹைவேக்கிட்டே வந்துட்டோம். இந்த ஹைவேல ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி இருந்து ரைட் எடுத்து உள்ளார ஒரு 21 கிலோமீட்டரு டேரெக்டாக புள்ளி ஃபோர்ட்டுக்கு. நேற்று ஃபுல்லாக ஏறி சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலான்னா போய் பாருங்கள். பின் பட்டனில் போடுற மேலே. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் அப்பப்போ ரீல்ஸு ஃபோட்டோஸ் போட்டுட்றேன். கிருஷ்ணகிரி சும்மா ஒரு ஹாஃப் டே இருக்கலாங்களாம், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்களாம். இந்த பார்க்கு விட்டால் நிறைய ஹோம் ஸ்டே தான் இருக்குது. ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இது கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. வேறு அவ்வளோவா எதுவுமே இல்லை. அங்கே ஃபால்ஸுக்கு போனால் அது ரொம்ப தூரம் உள்ளார போகணுமா, நம்ம பாதியிலே போயிட்டு வந்துட்டோம். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா காவேரிப்பட்டினம் வந்து காவேரிப்பட்டினம் ரைட் எடுத்து உள்ளார போகணும். இந்த வழிக்கு ஃபோர்ட்டுக்கு போகிற வழி. அவ்வளோதான், வந்துட்டோம். 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இன்னும் 20 கிலோமீட்டர் தான் டைம். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் டீ குடிச்சிட்டு அதெல்லாம் அந்த டீ பிஸ்கெட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் எங்களுக்கு 17 கிலோமீட்டர் தான் இருக்குது. மெதுவாக போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் விடியட்டும், விடிஞ்ச வாட்டி போகலான்னு. இல்லையா, டீ குடிச்சிட்டு இருந்தேன்டாப்பா. டீடா? நல்லா இருந்ததுடா. இது வரைக்கும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோன்னா 295 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் எப்படியும் எங்களுக்கு 380-400 கிலோமீட்டர் வந்துடும். இப்படியே ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறதா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டீ கடை இருக்குது, போகிற நிறையா டீ கடை இருக்குது. காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலுமலை போகிற ரூட்டை காட்டுறோம் பாருங்க. இங்கேருந்து இனிமேட் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம் போல். டைம் கரெக்டாக 5:37 ஆகுது. மெதுவாக ஏற்றணும். இது வேறு கவுண்ட் கிளியன்ஸ் வேறு கம்மி. கைஸ் இங்கேருந்து ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெதுவாக ஏற்றிட்டு போகணும். ரோடு கொஞ்சம் மோசமாகவே இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாரும். இங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தேன்டா, ரொம்ப மோசமாக இருக்கும் ரோடு. இங்கே கொஞ்சம் அதிகம் நல்லா இருக்குது, இன்னும் போக போக மோசமாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வெடிஞ்சிட்டு இருக்குது. எப்பயே ஸ்ப்ளெண்டரில் ஏற்றுறாங்க. நம்ம வண்டி வீட்டிலேயே தான் இருக்குது, தம்பி ஓட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ அதெல்லாம் ஓட்டேங்கப்பா, கீழே டப்புன்னு ஃபோர்க்கில் அடி நல்லா அடிப்படுது. விடியுது பாருங்க, அப்படியே விடிட்டுன்னு செமையாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கராக வச்சு போட்டுருக்காங்க இந்த இடத்துலாம். லெஃப்ட் சைடில் வேறு லெவலில் இருக்குது. 1-2 செக் போஸ்ட் மாதிரி நிற்கிறாங்க போல. லெஃப்ட் சைடில் பாருங்கள், மிஸ்ட் அப்படியே லைட்டாக கீழெல்லாம் அப்படியே தெரியுது. அங்கே பார்த்துட்டு இங்கே விட்டுறக்கூடாது, இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். ஏன்னா சைட்லலாம் எதுவுமே பேரிகார்ட்ஸ் எதுவுமே இல்லை. போச்சு, ரோடு கன்ஃபார்ம் மோசமாக இருக்குது இங்கெல்லாம்.
வண்டி இருக்குது எனக்கு கீழே அடிட்டுருமோன்னு பயமா, அது வேற ஒன்று இருக்குது. ஏன்னா பின்னாடியே லோடு இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் பில்லியன் இருக்காரு, பார்த்து மெதுவாக ஏற்றுறோம். நல்ல கண்டிஷன் வண்டியாக எடுத்துட்டு வாங்க இந்த இடத்துலலாம், இல்லைன்னா அவ்வளோதான், முடிச்சுட்டு இங்கே போங்க அந்த மாதிரி ஆயிரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் போட்டது இந்த இடம் தான், ஃபஸ்ட்டு போயிட்டு எப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு. அதுக்கப்புறம் தான் சரி ஏறி கேரியும் போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கியர்லேயே ஏற்றதா இருக்குது இந்த இடத்த ஃபுல்லாகவே. யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க R15 வந்து இந்த இடத்துல. நம்ம தான் ஃபஸ்ட்டு தட்டி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி யாரும் போட்டதில்லை, இல்லை போட்டிருப்பாங்க நான் பார்த்தது இல்லையான்னு நினைக்கிறேன். என்னது இன்னும் போனோமே, இந்த பார்த்து மிஸ்ட் வருது பாருங்க அப்படியே. நிறுத்திட்டோம்னா ஏற்ற கஷ்டம் ஆயிரும், அப்படியே இந்த ரோட்லேயே போயிடணும். போச்சு, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது இப்போ ரோட்ல. பாருங்க மிஸ்ட் இப்படி இருக்கு, கல்லு கல்லா இருக்கு, மண்ணு வேற நடுல. எனக்கு பயமா வருதுடாடே, கழிச்சு போயிட்டு போயிருக்கோம். சைன் ஸ்ப்ரைட் ஃபுல்லா காலியா இருக்குது, இன்னும் கொஞ்சமா இருக்குது, அதை வச்சு ஓட்டிட்டு இருக்க நான் வேற. ரேடியேட்டர் சுத்த ஆரம்பிச்சிச்சு இப்பயே, ஆனா அவ்வளவு ஹீட் ஆகுது இன்ஜின். இப்ப நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர்லயே போயிட்டு இருக்கிறேன். செக் போஸ்ட் ரெண்டு வண்டிக்குடா, அந்த வண்டி போக சொல்லிடு. போ போ போ. இப்பதான் 10 ரூபான்னு சொன்ன நீ, அது கூட அதெல்லாம் விடிஞ்சிட்டு வருது. இப்போ லைட்டாக அந்த இடத்துல அப்படியே சன்ரைஸ் இது அப்படியே தெரியுது. சூப்பராக இருக்கா அவரோட, அதுக்கு மேலே சொல்கிறாரு அவரு. ஏன்னா எவ்வளோ தூரம் போனோம்? 1/2 கிலோமீட்டரா? சரிண்ணா. ஒரு வண்டிக்கு 20 ரூபா, 2 வண்டிக்கு 40 ரூபா. ரேடியேட்டர் அப்படி ஓடுது. இதான் நான் சாப்பிட்டு வந்துட்டோம். எத்தனை மணிக்கு சன்ரைஸ் ஆகும்? 6:15. சரி சரிண்ணா, நல்ல டைமிங் தான் வந்திருக்கோம் நாங்கள். மேலே போகலாமா? வா சன்ரைஸ் ஆக போகுது, சீக்கிரம் வா. மேலே போலாம், சன்ரைஸ் ஆக போகுது, சீக்கிரம் வா. ஆரேகா அஜய், கால் வைக்காத கீழே. டே எங்க அப்பா, இன்னும் 10 நிமிஷத்துல சன்ரைஸ் ஆயிரும், அதுக்கு மேல போயிடணும் சீக்கிரமா. வந்துட்டோம் காய்ஸ் ரோட்டுக்கிட்ட. போடு போடு. வேற லெவல். புரியல? இல்ல இல்ல, இதுக்கப்புறம் அவ்வளோ மேல வந்துட்டோம். சைட்ல இருந்து பேரிகார்டு நம்ம பார்த்து போனோம். அப்படியே இன்னொரு 10 நிமிஷத்துல சன்ரைஸ் ஆயிருவான். போய் நம்ம சன்ரைஸ்க்கு வீடியோ எடுக்கலாம். அப்படியே சார்ஜ் வச்சுட்டோம்.
இப்போதான் ரீசெண்டாக தான் இந்த இடம்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது ரீல்ஸில். கரெக்டான டைமிங்க்கு வந்திருக்கிறோம். மேலே வர வர ஃபாகா இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க மேலே. எங்கே இதுக்கப்புறம் ரோட்டுக்கு வழி இல்லை. போச்சுடா, ஏதோ வடிஞ்சுதுடா. சென்ட்ரல் ஸ்டாண்ட் இல்லை, இதுக்கு மேலே வண்டி போகாதடா. இதுக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு போகிறது சேஃப் இல்லை. டப்புன்னு அடிபட்டுது, என்னாச்சுன்னு தெரியலையே. நல்ல வேலை ஸ்டாண்ட்லாம் அடி. இதுக்கு மேலதான் நம்ம வண்டி நம்ம எடுத்துட்டு போகல. ஏன்னா பாருங்க ரோடு இப்படி இருக்குன்னு கல்லா இருக்கு. போய் மாட்டி ஏதாவது ஆயிரும்னா எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. இங்கே வண்டியை நிறுத்திட்டு போயிடலாம். அங்க பாரு இப்படி இருக்கு பாரு ரோடு. எதுக்கு மேல நம்ம வண்டி எடுத்துருமா காலி ஆயிரும். அப்புறமா இங்கே போட்டு போயிடலாம். அப்படியே இப்படி இருக்க மாட்டாங்க. ஸ்ப்ளெண்டர் எடுத்துட்டு வந்துட்டான் நம்ம வாலு. வா 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 வா, இங்கே போடு இங்கே போடு. கல்லு 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 கல்லு. இங்கே நிறுத்து அவங்க மேலே போகாத. வேற லெவல் இருக்குது. இன்னும் சன்ரைஸ் ஆகல. லிஸ்ட் ஃபுல்லா கவர் ஆகி கிடக்குது. அன்சைடா சன்ரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தெரியுது நல்லா பார்த்தாவே. அஜய் சாவி எடுத்துக்கிட்டியா வண்டி? இதுக்கு மேலே நடந்துதான் போகணும். இங்கே பேக் வச்சுட்டு வந்துடு. அந்த கார் லைட்டுக்கு காட்டுது. மிஸ்ட் எப்படி தெரியுது? மிஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோ தெரியாது. அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இங்கே ஃபுல்லாக வராது. இங்கே ரீல்ஸ் எடுக்கணும். அப்படி டயர்டாயிரும்டா. அப்படி வெளியிட அருமையாக இருக்கு. காலி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. காரம் போகாது. பார்த்து யூடியூபருக்கே கீழே விழுறியா? வேற லெவல். இப்படியா ஸ்ப்ளெண்டர் எப்படி எடுத்துட்டீங்க? போட்டு நோத்தி என் வண்டிக்கு போ வர வரையுமே ரேடியேட்டர் ஆகி கர 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 கரன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர்ல லடாக் மாதிரியே இருக்கு. லடாக் மினி லடாக் கிருஷ்ணகிரி. லடாக் இப்படிதான் அப்படியே மறுபடியும் இதில் மேலே ஏறணும்னா இதுலலாம் வண்டி விட்டிங்கன்னா சத்தியமா காலியாகிற வண்டிலாம். சொல்றா பிரவீன். சன்ரைஸ் ஆக போகுது அந்த சைடு. சாயந்தரம் வரலான்னு பார்த்தேன் நேற்று. ஆமாம் சாயந்தரம் இருந்தால் வேஸ்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான் மேலே வந்துட்டோம். இந்த சைடு தான் சன்ரைஸ் ஆக போகுது. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. போச்சா ஷூ அழுக்கி விடுறதா. இந்த பையனை பிடிச்சிட்டு ரவுடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் இங்கெல்லாம் சேர்ந்து. செருப்பு போட்டு போகலாம்ல. ஏன்
சரி போ வேலையை பாரு. அவன் படிச்சு தானே எல்லாம் பண்றான். சரியாவே இல்லை. பார்த்துட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். 7:20 ஆகுது, கிளம்புறோம். வெயில் வருது போது, அப்படிதான் இருக்குது. அதான் நிலா மாதிரி ஆயிடுச்சு, வெள்ளையா இருக்கு. டேரெக்டாக திருவா சேலம் தான். இப்போ நம்ம வந்த ரூட்லாம் பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தெரியல, இப்போ தெரியும் பாருங்கள். வேறு வண்டிலாம் ஏற்றிட்டு வராங்க இப்போ. இங்கே R15 எடுத்துகிட்டு வந்தால் முடிஞ்சிடும். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். 6 இதே வந்திருக்கு, GT i20 வந்திருக்கு. இதெல்லாம் இறங்காம தான் அடி போடும். இன்னும் பாருங்க இப்படி தான் இருக்குது. வருது போகுது. இப்போ இருக்கிறது தான் இருக்குது பிரச்சனையே. கீர்லேயே இருக்குன்னா கரெக்டாக இருக்கும். வைசர் போட்டுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே ரோடு தெரியாது. அப்புறமா எனக்கு பாருங்க ரோடே தெரில. வேற லெவல் வர்த்து. மறக்காம வந்து போங்க, எங்கெல்லாம் விசிட் பண்ணுங்க இந்த இடம். ஹார்ன் அடிச்சுட்டு போகுது, சேஃப். இங்க பாருங்க, இப்பதான் தெரியுது கீழே எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுது. ஊர்லாம் அப்படியே தான் மறுபடியும் வருது மிஸ்ட். சிமெண்ட் ரோடு இதெல்லாம். அந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இப்போதான் எல்லாம் மேலே ஏறுறாங்க பாதியா. இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஃபேமஸ் ஆகிடும் இந்த இடமும். எல்லாம் பேரிகார்டெலாம் போட்டு ரோட்லாம் போட்டுருவாங்க. ஸ்பீட் பிரேக்கர் அதிகமாக அது இல்லைன்னா மெதுவாக அப்படியே வச்சிடலாம். ஸ்பீட் பிரேக்கர்னால செம்மையா ஒத்தடிப்பாத மாதிரி இருக்குது ரோடு. ஆனால் இன்னும் மோசமாக இருக்கும் இந்த இடம். இன்னும் மழைலாம் பெஞ்சா அவ்வளோதான், சர்க்கிட்டு போவாங்க தான் கீழே. அப்புறமா நம்ம மண்ணில் மழை பெஞ்சு சறுக்கி விட்டுறோம் அப்படியே பிரேக் அடிச்சா. ஓகே
கைஸ் இந்த அந்த போர்டு போகிற வழி இப்படி தான் நம்ம போகணும் ரைட்டாக. வறுத்து செம. சரி ரைட்டு. அவ்வளோதான், நாங்கள் கிளம்புறோம். பாய் 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 பாய். சரி நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் அப்படியே போயிட்டு ஃபோன் பண்ணுறோம். சரி கரெக்டாக அது தெரியும். ஆனால் ஜஸ்ட் 8 ரோட் தானே. டைம் 7:45. இல்லை டேரெக்டாக போயிடும். என்ன அஜய் என்ன சொல்கிறேன்? சாப்பிட்டு போனால் இல்லை டேரெக்டாக போயிடும். நாங்கள் 8 மணி 9 மணி போயிடும். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம பாலக்கோடு வழியாக போயிட்டு இருக்கிறோம். பாலக்கோடு அப்படியே தருமபுரி வெளியே போய் அடிச்சுக்கலாம் இருக்கு. பாலக்கோடு தருமபுரி வெளியே போய்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம். தருமபுரி தொப்பூர் அந்த வழியாக போய்ப்போம். அப்படியே வெளியே ஹைவே போய் ஜாயின் ஆகிடும். இந்த ரோடு எப்படியே சிங்கிள் லைன் ரோடாக தான் இருக்கும். 80லேயே போய்க்கலாம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கூட பெல் பட்டன் அழுத்திடுங்க மறக்காமல், சரிங்களா? அப்போ தான் அப்பப்போ வீடியோஸ் போடும்போது அப்டேட்ஸ் அதில் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போவோம். இப்படி தான் இருக்கும் ரோடு. ரைட் சைடு ஃபுல்லாக மழையாக இருக்குது, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி வெயில் அடிக்குது. அடுத்த பெட்ரோல் பேங்க் வந்து அடிச்சிடலான் இருக்கிறேன் பெட்ரோலு. ஏன்னா எஃப்என் காட்டுது. அப்பயும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டிடுவோம்? 326 கிலோமீட்டர். இன்னும் நம்மளுக்கு வந்து 70 கிலோமீட்டர் மேலே இருக்குது வீட்டுக்கு. 410 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துடும். ஓவராலாக ஒரு 1100 ரூபாய்க்கு அடித்தா நம்ம 400 கிலோமீட்டர் ஓட்ட முடியுது நம்மளால், ஒரு டேங்க் ஃபுல் பண்ணால். ரோடு நல்லா போட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னா மோசமாக இருக்குங்க. போகவே முடியாது இந்த ரோட்டில். இந்த ஸ்பீட்லாம் போட்டிருக்கனால தான் சல்லுன்னு போக முடியுது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஒரு 11 o'clockலாம் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துட்டேன். ஈவினிங்காக தான் எடுத்தேன் வீடியோவே. மேக்ஸிமம் வந்து 440 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். நம்மளுக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு லிட்டருக்கு நம்ம அடித்த பெட்ரோல் வந்து 1000 ரூபாய்க்கு 1300 ரூபாய்க்கு அடிச்சிருப்போம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் தெரியுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தடுத்த நம்ம போட பார்க்கலாம் வாங்க, சரிங்களா? பை பை கைஸ்.